வருங்காலத்தில் ஒரு புதிய கிறிஸ்தவ குடும்பத்தை உருவாக்க விரும்புவதாக நம் மக்கள் ஜிபின், சௌமியா தங்கள் ஒப்புதலை தரப்போகின்றார்கள். இவர்களுடைய இரு குடும்பத்தாரும் பெரியோர்களும் இந்த ஏற்பாட்டிற்கு சான்று பகர கூடியிருக்கிறார்கள். இச்சடங்குகளால் இவர்கள் இருவரும் ஒருவரை கண்டு அறிமுகமாக வாய்ப்பு தருகிறார்கள். மேலும் இவர்கள் இன்று முதல் தாங்கள் பெற இருக்கும் வரலடையாளத்திற்கும் இல்லற நெறிக்கும் தங்களை தயார் செய்வார்கள். எனவே அன்பு மக்களே, வெளி ஆடம்பரங்களை விட ஆன்ம ஆயத்தமே முக்கியம் என கருதுங்கள். திருமண அருளடையாளத்தின் உள்பொருளையும் இல்லற வாழ்வின் மாண்பினையும் உரிமைகளையும் கடமைகளையும் நன்றாக கற்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் திருமணத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபத்தாலும் ஒப்புரவு நற்கருணை அருளடையாளங்கள் வழியாகவும் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. எங்கள் வானகத்தந்தை உலகமாந்தர் அளவற்றுமது அன்பின் மேன்மையை கண்டுணருமாறு உம் திருமகனை மனிதனாக உலகிற்கு அனுப்பினீர். அவ்வாறே நாங்களும் எங்கள் உள்ளத்தின் உணர்வுகள், எண்ணங்களை சொல், செயல், சடங்கு வழியாக ஜிபின் இங்கிருக்கும் சௌமியாவை திருமணம் செய்து கொள்வதற்காக நீ வாக்கு கொடுக்கிறாயா? சௌமியா இங்கிருக்கும் ஜிபினை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? நீங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதியை இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே உங்களுடைய திருமண வாழ்வுக்கான நல்ல தயாரிப்புகளை ஆண்டவர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷைலூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே எனர்ஜியோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பெண் வீட்டு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. இனி வர சண்டே தான் நம்மளோட கல்யாண வீடியோ வந்துட்டு எடுக்க முடியும். இதுவே லேட் ஆயிருச்சு, 1 வீக் ஆயிருச்சு. ஃபோட்டோஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆனதுனால இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் போட்டிருக்கிற வீடியோவில் சவுண்ட் எதுவும் கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி மார்னிங்கில் வீட்டில் பெரியவங்க எல்லோரும் அக்காவுக்கு ப்ளஸ் பண்ணி சர்ச்சுக்கு போவோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வருவாங்க. இது பார்த்திங்கன்னா பெண் வீட்டு சைடில் இருக்கிற சர்ச்சில் வச்சு தான் இந்த மனசம்மதம் நடக்கும். மனசம்மதம் அப்போது ஃபாதர் ஜெபமெல்லாம் இதாக்கி ஃபஸ்ட் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன், அதில் பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பெண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்திங்கன்னா 2 பேரும் மனசம்மதம்னு சொல்லி ரிங் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அந்த வீடியோவும் ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன். அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு பெண் வீட்டு சைட்லேருந்தும் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்தும் சர்ச்சில் காணிக்கு கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மாசெல்லாம் முடிஞ்ச உடனேயே நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்தில் கேக் கட்டிங் எல்லாம் ஃபஸ்ட்டு முடித்தாச்சு. கேக் கட்டிங் முடித்த உடனேயே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இது நான் ஃபோனில் வீடியோ எடுத்தனால அந்த வீடியோவை அப்படியே போட்டிருக்கிறேன். இது முடிஞ்ச உடனேயே கடைசியில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்த கிளிப்பிங்ஸ் கடைசியாக ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நானும் அக்காவும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த வீடியோவோட கடைசியில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள்.
ஒரு மதியம் 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாதர் வந்திருந்தார் மண்டபத்துக்கு. ஃபாதர் ப்ரேயர் எல்லாம் சொல்லிவிட்டு பிளெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் முடியறக்காச்சு. கடைசியாக நான் அக்கா எல்லாம் நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸும் நிறைய எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு மெனு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, ரைத்தா, ஃப்ரூட் கேசரி, சிக்கன் கிரேவி, அனைத்து மெனு அதுதான். சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் தான் மண்டபத்தில் இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி இந்த வாரம் மேரேஜ் இருக்க போகுது. அதோட வீடியோ நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை இனிமேலும் கொடுங்க. பாய்.